ஒரு மனிதனை உண்மையாக நல்லவனாக ஆக்கும் விஷயம் என்ன தெரியுமா? அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். குறள் 34. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன். ஆகுல நீரபிற. தமிழ் பொருள். ஒருவரின் மனதில் குற்றமோ களங்கமோ இல்லாமல் தூய்மையாக இருப்பதே முழுமையான அறமாகும். மற்ற அறங்கள் அனைத்தும் அதற்கு சமமல்ல. எளிய விளக்கம். நம்முடைய செயல் நல்லதா கெட்டதா என்பதை தீர்மானிப்பது வெளியுலகம் இல்லை, நம்முடைய மனசாட்சிதான். மனம் தூய்மையாக இருந்தால் அது எல்லா அறங்களுக்கும் மேலானது. உதாரண கதை. ஒரு கிராமத்தில் இருவர் வாழ்ந்தார்கள். ஒருவன் வெளியில் நல்லவனாக நடித்து பிறரிடம் உதவுவது போல இருந்தான். ஆனால் உள்ளுக்குள் பொறாமை, கோபம் நிறைந்தவன். மற்றொருவன் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தான். அவன் பெரிய உதவிகள் எதுவும் செய்யவில்லை. ஆனால் அவன் மனம் மிகவும் தூய்மையானது. எவரிடமும் கெட்ட எண்ணம் இல்லாமல் வாழ்ந்தான். ஒருநாள் அந்த கிராமத்தில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. மக்கள் யாரை நம்புவது என்று தெரியாமல் குழம்பினார்கள். அப்போது அனைவரும் அந்த இரண்டாவது மனிதனைத்தான் நம்பினர். ஏனெனில் அவன் மனசாட்சி தூய்மையானது என்று எல்லாரும் உணர்ந்திருந்தார்கள். இந்தக் கதையின் பொருள். வெளியில் நல்லவனாக நடிப்பதை விட உள்ளுக்குள் நல்ல மனம் கொண்டிருப்பதே உண்மையான அறம். ஊக்கவுரை. உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள். உலகம் உன்னை மதிக்கும் நாள் தானாக வரும். நிஜ வாழ்க்கை சம்பவம். பல வெற்றி பெற்ற தலைவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை மட்டும் கடைப்பிடிக்கிறார்கள்: நேர்மை. அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் மனசாட்சிக்கு எதிராக செல்ல மாட்டார்கள். அதனால்தான் அவர்கள் நீண்ட காலம் மக்களின் நம்பிக்கையை பெறுகிறார்கள். நகைச்சுவை உதாரண கதை. ஒரு மாணவன் தேர்வில் காப்பி அடிக்க முயற்சித்தான். ஆசிரியர் பார்க்கவில்லை. அவன் தப்பித்து விட்டதாக நினைத்தான். ஆனால் வீட்டிற்கு போனதும் அவனுக்கு மனசாட்சி தின்ன ஆரம்பித்தது. அடுத்த நாள் அவன் தான் சென்று ஆசிரியரிடம் சொன்னான்: சார், நான் தான் காப்பி அடிச்சேன். ஆசிரியர் சிரித்து, நீ தப்பை ஒத்துக்கிட்டதாலே நீ நல்லவன் என்றார். கதையின் சின்ன பொருள். தப்பை மறைப்பது பெரிய விஷயமில்லை, மனசாட்சிக்கு உண்மையாக இருப்பதே பெரியது. மீண்டும் குறள். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன். ஆகுல நீரபிற. தமிழ் பொருள். மனசாட்சி தூய்மையாக இருப்பதே உயர்ந்த அறம், மற்றவை எல்லாம் அதற்குப் பிறகு. அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.